சென்னையை தலைமையிடமாக கொண்ட ஹிஜாவு நிறுவனம் 15% வட்டி என கூறி பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதில் 14 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். வழக்கில் 40 பேரை குற்றவாளிகளாக சேர்த்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தனர். வழக்கில் நிர்வாக இயக்குநர் சவுந்தரராஜன், நிர்வாகிகள் சந்திரசேகரன், முரளிதரன் உள்ளிட்ட 9 பேர் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு என்பது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். நிறுவன நிர்வாக இயக்குநர் உள்ளிட்ட நிர்வாகிகள் 9 பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். ஹிஜாவு நிறுவன நிர்வாக இயக்குநர் உள்ளிட்ட 9 பேரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையை தலைமையிடமாக கொண்ட ஹிஜாவு நிறுவனம் 15% வட்டி என கூறி பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதில் 14 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். வழக்கில் 40 பேரை குற்றவாளிகளாக சேர்த்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தனர். வழக்கில் நிர்வாக இயக்குநர் சவுந்தரராஜன், நிர்வாகிகள் சந்திரசேகரன், முரளிதரன் உள்ளிட்ட 9 பேர் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு என்பது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். நிறுவன நிர்வாக இயக்குநர் உள்ளிட்ட நிர்வாகிகள் 9 பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். ஹிஜாவு நிறுவன நிர்வாக இயக்குநர் உள்ளிட்ட 9 பேரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது.